கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 116 சங்கீதம் 12, 13 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 12, 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். எங்க ஆண்டோட வார்த்தை சொல்றது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லுவாரு. 7ஆம் வசனம் சொல்வார், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன். அப்ப இத எல்லாம் சொல்றார். அதனாலதான் அவர் சொல்றார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்ப என்ன காரியங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு? அவர் ஆத்துமாவை மரணத்துக்கு, கண்களை கண்ணீருக்கு, கால்களை இடறலுக்கு தப்பி வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க ஒரு காரியம், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய அனுபவத்தை சொல்றாரு. அதாவது நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கைக்குள்ள நான் போவேன். 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். இப்ப இதே இந்த அதிகாரத்துல கீழே பாத்தீங்கன்னு சொன்னா 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அப்ப இதுல எல்லாம் என்ன அப்படின்னா, முக்கியமா அவர் மையப்படுத்துகிறது என்ன? ஆத்தும ரட்சிப்பை மையப்படுத்துகிறார். ஒரு மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இதுல நம்ம பார்க்கிறோம். அதான் அவர் சொல்றாரு, என் ஆத்மாவே மரணத்துக்கு அப்படின்றார். ஆத்ம மரணம் தான் மோசமான மரணம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு பயப்படாம ஆத்மாவையும் சரீரத்தில் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு. இங்க அதுக்கப்புறம் அந்த 16ல அவர் 15ல அவர் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அப்ப இதுல முக்கியமானது என்னன்னா, ஆத்தும ரட்சிப்பை உடைய ஒரு மனிதனாக ஆண்டவர் என்ன மாற்றி இருக்கிறாரு. என்னுடைய ஆத்மா அது எங்க நடக்குது அப்படின்னா, ஜீவனுள்ள ஒரு தேசத்துல அப்படின்னு சொல்றாரு. அவர் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல, அதாவது நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன் அப்படின்னா, இன்றைக்கு என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரியும் என்று சொன்னால், நான் மரித்து போவேன் என்று சொன்னால், நான் எங்கே இருப்பேன் என்றால் ஆண்டவரோடு கூட அந்த பரலோகத்துல அவருக்கு முன்பாக நான் இருப்பேன் அப்படின்றதான் அந்த 9ஆம் வசனத்தை சொல்றாரு. அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்ம ரட்சிப்பத்தினுடைய மையத்தை, முக்கியத்துவத்தை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் எண்ணத்தை பெருத்த செல்ல போறேன். அவர் எனக்கு செஞ்ச உபகாரம், அவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு. அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத அடுத்த 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அப்ப அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என் பாவங்களை போக்கி இருக்கிறார், என் பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், என் பாவங்களை என்னை விட்டு அகற்றி என்னை பரிசுத்தவனாய் மாற்றி இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். என் ஆத்துமா பரிசுத்தம் அடைந்திருக்கிறது, என் ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், ஆத்தும மரணத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இப்பொழுது மரணம் சம்பவித்தாலும் நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறபடினால பரலோகத்தை சுதந்திரிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையை குறித்து அவர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் சொல்றாரு, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. என் ஆத்துமாவை மீட்டு எடுத்திருக்கிறாரே, என் ஆத்துமாவை ரட்சித்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு. அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட தொழுது கொண்டு இருக்கணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை. அதனாலதான் ஆண்டுடைய வசனம் சங்கீதம் 96ல வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சிலருக்கு பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக சில உபத்திரவங்கள், சில பாடுகள் வரும். சிலவற்றின் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்தி அவர்களை தம்மண்டையிலே சேர்த்துக் கொள்ளுகிறதை பார்க்க முடியும். அப்ப பரிசுத்தம் என்பது ரொம்ப அவசியமானது. அதான் ஆத்தும ரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்ப அது புரிந்து கொண்டதுனால தான் அவர் எழுதுறாரு, என் ஆத்துமாவை கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் காலை இடரலுக்கும் தப்பிவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஆண்டவருக்கு முன்னாடி பரலோக தேசத்துல நான் நடப்பேன். அவர் சொல்கிறார். அதான் தொடர்ந்து அவர் சொல்றார், நான் கர்த்தருக்கு, அதாவது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என் ஆத்மாவை அவர் ரட்சித்திருக்கிறபடினால நான் ஒண்ணு செய்வேன். என்ன செய்வேன்னா, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, என் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆத்மாவில் கொடுத்திருக்கிறார் இல்லையா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவளா இருக்கக்கூடிய நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறேன். ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அந்த நாமத்துல அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்பதை அங்கே சொல்லுகிறார். அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுகிற அந்த கிருபை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பினுடைய மையத்தில் நின்று நாம் தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தொழுது கொள்ள வேண்டும். இங்கே அதனால்தான் அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். என் ஆத்மாவை மீட்டெடுத்துட்டாரு, என் பாவத்துல இருந்து மீட்டெடுத்துட்டாரு, என்னை பரிசுத்தமா நான் மாத்திட்டாரு, என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. இன்றைக்கும் ஜீவனுள்ள தேசத்துல நடக்கக்கூடிய ஒரு தகுதி எனக்கு ஏற்படுத்தி விட்டாரு. ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதி இருக்கிறாரு. நான் என்ன செய்வேன்? நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். ஒவ்வொருடைய மனநிலைமைகளும் எப்பொழுதும் ஆத்தும ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்க. ஏன்னா மரணம் யாருக்கு எப்ப எப்படி சம்பவிக்கும் சொல்ல முடியாது. ஆத்தும ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆத்தும ரட்சிப்பு இருந்ததுன்னா அவனுக்குதான் பரமானந்தம், பேரானந்தம், நித்திய பேரின்பம் எல்லாமே. அதான் சொல்ற, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்க சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் பாத்திரம் தான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை புரிந்து கொண்டவராக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. ஏன்னு சொன்னா அவர்கள் இனி அந்த ஆண்டவர் கூடவே இருக்க போறாங்க. அப்ப அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறவங்க தான் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைய காலகட்டங்களிலே நாம் எதிர்பார்க்கிறது உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய மகிமைகளை இருந்தாலும், ஆனால் அப்போ சில நாட்கள்ல இயேசு எப்பொழுது வருவார், இந்த உலகத்தை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதையே பழைய ஏற்பாட்டுல நம்ம சங்கீதத்துல பாக்குறோம். இந்த சங்கீதத்தை ஆக்கியவன் தெளிவா எழுதுறாரு, ஒரு மரணத்துக்கு தப்பிச்சிட்டாரு ஆத்மாவை அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, நான் ஜீவனுள்ள தேசத்துல நான் நடப்பேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்பொழுதும் காத்துக் கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை எடுத்து காண்பித்தல்ல, நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக என்றைக்கு நிலைக்க போறது எது தெரியுமா? அந்த ரட்சிப்பின் பாத்திரம் தான். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்ததுதான் அந்த பாத்திரம் தான் என்றைக்கும் தேவ சமூகத்துல நிலைத்திருக்கிற ஒரு பாத்திரமாக, நித்திய ஜீவனை சுந்தரிக்க பாத்திரமா இருக்கும். ஆகவே ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களையும், எத்தனை உபகாரங்களை நமக்கு செஞ்சிருக்கிறார், எவ்வளவு பாடுகளை பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டிலிருந்து பரிந்து பேசுகிறார். அவர் இடத்துல நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக இன்றும் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறாரே. அந்த உரிமையான அனுபவத்துல நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு சங்கீதக்காரனை சொல்வது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னாரே,
அந்தபடியே நாமும் கூட ஆண்டவர் இந்த நாளிலே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வோம். அதுவே தேவ சமூகத்திலே அது பிரீதியா இருக்கும். தேவ சமூகத்திலே தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். ஜெபி